ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி சீரியலில் வந்து நம்ம பசுபதி வில்லன் கேங்ஸ் பசுபதி பற்றி ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு, பசுபதி வந்து ஆக்சுவலாக கொடைக்கானல்லாம் ஆள் வச்சு நான் தேட சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட கன்வே பண்ணுறாரு. பட் இதுதாங்க ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. காவேரி அதை பற்றியுமே அவங்க வந்து பெருசாக விளக்கிக்கல. அதோட அவங்களுடைய அந்த கன்வர்சேஷன் வந்து போயிட்டாங்க இல்லையா. இதுதான் அவர் கொடுத்த ஹிண்ட்டு. ஆக்சுவலாக ஆஸ் ஆஃப் நோ அவரும் ஊரில் இல்லைங்க. எஸ், மாமாவும் வந்து தேடுறதா வந்து விஜய் சொல்லியிருக்காரு. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் மேபி மாமா வந்து எங்கே போகிறாரு, வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பார், அங்கே தான் இருப்பாங்க. பட் பசுபதி வந்து ஆள் வச்சு தேடுறதா கொடைக்கானலுக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஷாட் என்னவாக இருக்குன்னா, நமக்கு ப்ரொமோல் பிடிஎஸ்லாம் கிடச்சது இல்லையா. ஸோ பசுபதி இது தூக்குற சீன் தான். ஸோ பசுபதியை தேடி அவங்க போகிறது தான், கார் டிரைவர் மாதிரி அந்த மாதிரி எதனால் மேபி வரலாம். நம்ம விஜய் பிடிஎஸில் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே வரும். பார்ப்போங்க. பசுபதியை வந்து வலை போட்டு பிடிச்சி தூக்கிட்டாங்கன்னா உண்மை வெளியே வந்துடும். அந்த மாதிரி ட்ராக் மூவ் ஆகுதா ஸ்டோரின்றது அப்கமிங் பிடிஎஸ் எதனா வந்ததுன்னா நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நோ. அதே மாதிரி நம்ம காவேரி கிட்ட வந்து மாமி வந்து பேசுகிறாங்க. ஏடி நீ இது டேட்டா சொல்லியிருக்கலாமே, விஜய்கிட்ட சொல்லி தான் சொல்லணும். இல்லை மாமி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சார் விஜய் வந்து உங்ககிட்ட ஒரு சொல்லிட்டாரு அப்படின்றது தான், அவங்களும் மன்னிப்பு கேட்க தான் சொல்லி ஒரு சின்ன கான்வர்சேஷன் க்ளோஸ் ஆச்சுங்க. இன்றைக்கி சீரியலில் இவ்வளோ தாங்க ஆச்சு. பட் 2 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, மாமா அண்ட் பசுபதி. அது நம்மளுடைய வீடியோஸில் மேட்ச் ஆக பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.